ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம பிம்பிள்கான ஒரு சூப்பரான மேஜிக்கலான ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எல்லா ஸ்கின் டைப், நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் பரவாயில்ல, நார்மல் ஸ்கின்னாக இருந்தாலும் பரவாயில்ல, காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ஒரு சூப்பராக என்ன சொல்கிறது 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ரெமெடி தான் இது. ஸோ என்னோடய பிம்பிள் ஃபேஸ் வந்து பிஃபோர் ஒரு 14 days 2 weeks முன்னாடி கரெக்டாக வந்துருந்துச்சு. பிம்பிள்ஸ் ரொம்ப பயங்கரமாக என்ன சொல்கிறது ரொம்ப பெருசாக வந்துருந்துச்சு. ஸோ எனக்கு கரெக்டாக ஒரு 10 to 12 days தான் எடுத்துச்சு அந்த பிம்பிளை க்யூர் பண்ணுறதுக்கு. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிம்பிள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு க்யூர் கொடுக்கும். என்னோட பிம்பிள், அதாவது நான் வந்து 10 daysக்கு முன்னாடி எனக்கு பிம்பிள் வந்த உடனே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன். இது வந்து கரெக்டாக 10-12 days முன்னாடி இருந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோக்கு அப்புறமா நான் ஒரு 1 week இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக இப்படியே காமிக்கிறேன். ஸோ அந்த 1 week அப்புறமா ஒரு 5 or 6 daysலேயே வந்து எனக்கு இந்த ஒரு ரிசல்ட் கிடச்சிருச்சு. ஃபுல்லாக பிம்பிள்ஸ் போயிடுச்சு. பட் இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதுக்கான ரெமெடி வந்து வேறு. நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஃபர்ஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் டைம் ரிசல்ட்டை வச்சு நீங்கள் வந்து இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ நான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். உங்களுக்கு எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிம்பிளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இது வந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு. பிம்பிளை மட்டும்தான் இதை க்யூர் பண்ணும். ஆனால் பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்க தான் செய்யும். எனக்குமே வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளாக் ஸ்பாட்ஸை க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு ரெமெடி, ஒரு இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை வந்து மேலே ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிளாக் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சூப்பரான ரெமெடி. ஸோ இப்போ வந்து பிம்பிள்ஸ்க்கான ரெமெடி என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ஃபேஸ் பேக்கு நான் மெயினாக எடுத்திருக்க இன்க்ரீடியண்ட் வந்து கேரட் தான். நான் இன்றைக்கி ஒரு கேரட்டை இந்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஒரு எம்டி மிக்சியில் போட்டு அதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்க்காமல். ஸோ அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி குறன்னு இருக்கும். இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து கொஞ்சம் திப்பியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப பாடி பட்டர் மாதிரியோ இல்லை க்ரீம் மாதிரியோ வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம. அந்த வீடியோட லிங்க்கை வந்து மேலே ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் இல்லாமல் நார்மலாக ஒரு ஃபேஸ் பேக் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு க்ரீமை வந்து ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது கூட கரெக்டாக 2 ஸ்பூன் அளவு தயிர், கூடயே வந்து 1 ஸ்பூன் அளவு ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நார்மலாக ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஸ்டோர் பாட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பாட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மெயினாக ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ அண்ட் கலர் ஃப்ரீயாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சால் இப்போ நான் இந்த ஃபேஸ் பேக்கு யூஸ் பண்ணியிருக்க ஆலோவேரா ஜெல்லோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கரெக்டாக 2 ஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கிறேன். ஊற்றி இதை மறுபடியும் அரைச்சிக்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இது. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்மளோட இன்க்ரீடியண்ட் வந்து மஞ்சள். நீங்கள் வந்து மஞ்சள் யூஸ் பண்ண வேணாம், ரொம்ப மஞ்சள் கலரில் ஆயிரும் என்னோடய ஃபேஸ் அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு மஞ்சள் யூஸ் பண்ணுறதே பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக சாண்டல்வுட் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு போட்டு மறுபடியும் இதை கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறேன் நான். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. நம்ம வந்து கரெக்டாக 1 கேரட் தான் வந்து நம்ம அரைச்சிருக்கோம். இந்த 1 கேரட் வச்சு பண்ண இந்த ஒரு க்ரீமே வந்து உங்களுக்கு ஒரு 5 பேருக்கு வந்து போடலாம். இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு 24 hours வந்து கெட்டு போயிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆள் தான் யூஸ் பண்ண போகிறீங்க இந்த ஃபேஸ் பேக்கா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸில் பேக்காக போட்டுருங்க. கரெக்டாக ஒரு 20 to 30 minutesக்கு அப்புறமா போய் நீங்கள் இதை வந்து பாடி வாஷாக போட்டு குளிச்சிருங்க. ஸோ உங்களோட பாடிக்கும் வந்து அந்த ஒரு சாஃப்ட்னஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் உங்களோட ஃபேஸில் ஃபீல் பண்ணுற சாஃப்ட்னஸை விட உங்களோட பாடியில் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ரிசல்ட்டை வந்து பார்ப்பீங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிடலாம். கரெக்டாக நான் இந்த ஃபேஸ் பேக்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 days ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த ஃபேஸ் பேக்கை வந்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாத்தையுமே கூட க்யூர் பண்ணி விட்டுரும். அதனால் உங்களோட அண்டர் ஐ சர்க்கிள் இருக்கு இல்லையா, அங்கேயும் வந்து இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஐயோட அப்பர் லிட் ஏரியா இருக்குல்ல, அந்த இடத்துலையும் வந்து உங்களோட இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக 20 minutes இல்லாட்டி 30 minutes உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை ஒரு பேட் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி உங்களோட பிம்பிள் வந்து இன்னும் ரொம்ப ஆழமாக இருக்கலாம். பட் அந்த டைம் பீரியட் வேணால் மேபி அதிகமாகலாம், இல்லாட்டி கம்மியாக கூட ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு ஃபேஸ் பேக் உங்களோட பிம்பிளை க்யூர் பண்ணும். இல்லை இந்த ஃபேஸ் பேக் வேணாம் அப்படின்னா நம்மளோட சேனல்லே நம்ம இன்னொரு ஃபேஸ் பேக் வீடியோ போட்டிருக்கோம் பிம்பிள்ஸை க்யூர் பண்ணுறதுக்கு. அந்த ஃபேஸ் பேக்கையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கல. எது உங்களுக்கு பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுதோ அந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபேஸ் பேக்கோட லிங்க்கையும் மேலே வந்து ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதையும் ஒரு தடவை செக் அவுட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வாஷோட ரிசல்ட்டையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பிம்பிள்ஸ் போகுதா இல்லையா அப்படிங்கிறதையும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஜாலியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.